திருச்செந்தூர் முருகன் மூலவர் சிலையில் உள்ள சேதத்திற்கு காரணம் என்ன? திருச்செந்தூர் முருகனின் மூலவர் சிலை சொல்லும் வரலாறு. விடிந்தால் செந்தூரானின் கும்பாபிஷேகம். 6000 போலீசார் பாதுகாப்பு. படையெடுத்து வரும் பக்தர்கள். சுமார் 32 ஆண்டுகளுக்கு பிறகு திருச்செந்தூரில் மகா கும்பாபிஷேகம் நாளை காலை நடக்கவிருக்கிறது. பல்லாயிரம் பக்தர்கள் இதற்காக குடும்பத்தோடு படையெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள் பாதுகாப்பிற்காக ஏராளமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த வேளையில் கருவறைக்குள் இருக்கக்கூடிய அந்த முருகரின் மூலவர் சிலை கண்கள், மூக்கு, வாய் போன்ற பகுதிகளே தெரியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என சில பதிவுகள் கிடைத்துள்ளன. அது 1648ஆம் ஆண்டு திருமலை நாயக்கரின் ஆட்சி காலத்தில் டச்சுக்காரர்கள் காலனி ஆதிக்கம் நடந்து வந்த அந்த காலத்தில் திருச்செந்தூரை கைப்பற்ற அவர்கள் எண்ணிய போது திருமலை நாயக்கர் எதிர்க்க திருச்செந்தூர் கோவிலுக்குள் புகுந்த டச்சுக்காரர்கள் மூலவர் முருகர் சிலையையும் நடராஜர் சிலையையும் கொள்ளையடித்துக் கொண்டு கடலுக்குள் சென்று கொண்டிருந்த போது கடுமையான புயல் ஏற்பட்டு அப்போது பயம் கொண்ட டச்சுக்காரர்கள் அந்த 2 சிலையையும் ஆழ்கடலுக்குள் போட்டுவிட்டு சென்று விட்டார்களாம். சில ஆண்டுகள் கடக்கிறது. முருகரின் தீவிரமான பக்தர் வடமல்லையப்பன் என்பவரது கனவில் முருக பகவான் தோன்றி நடுக்கடலுக்குள் எங்கே எலுமிச்சம் பழமும் கருடனும் சுற்றி வருகிறானோ அவ்விடத்தில் தேடுங்கள், எனது சிலை கிடைக்கும் என கூற அந்த சிலையை எடுத்து வந்த போது மூலவர் சிலை கடல் அரிப்பு ஏற்பட்டு அழிந்து இருந்தது தெரிய வந்திருக்கிறது. இன்றளவும் பக்தர்கள் சுவாமியை வழிபடும் போது பார்த்தீர்கள் என்றால் முருகர் சிலையில் தேய்மானமும் சேதம் ஏற்பட்டிருப்பதையும் காண முடியும். எத்தனை பேர் முருகர் சிலையை உற்று நோக்கி இருக்கிறீர்கள்? கருத்துக்களில் கதை போல்.